நான் உங்க சாராஜியம். இது தை மாதம் 10வது சிறப்பு தகவல். ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தைப்பூசத்துக்கே 2-3 சிறப்புகள் இருக்கு, அதுல ஒவ்வொன்றா பார்க்கலான்னு. இன்னைக்கு தைப்பூசத்தை பத்தி தான் 2வது தகவல் பார்க்க போறோம். ஏன் தைப்பூசத்தை நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும், சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினது திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மார்கழி மாசம் தெரியும். அப்போ அதே மாதிரி சிவபெருமான் நடனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான், பிரம்மா, பதஞ்சலி முனிவர் இவங்கெல்லாம் ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டாருங்களாமா. அதுக்காக தான் அந்த நடனம் அவர் ஆடி காட்டினாராமா. அதை பார்த்த பார்வதி தேவிக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சுங்களாமா, சிவபெருமான் மாதிரி ஆனந்த தாண்டவம் ஆடணும்னு சொல்லிட்டு. அவங்க ஆசைப்பட்டதை புரிஞ்சுட்டு, அது போக மறுபடியும் தேவர்களும் முனிவர்களும், அதாவது விஷ்ணு பகவான், பிரம்மா அவங்களும் முனிவர்கள் எல்லாரும் பார்வதி தேவியும் ஆனந்த தாண்டவம் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கோரிக்கை படி கேட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஆசை இருந்ததுனால அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும்னு எண்ணம் கொண்டு அவங்க பார்வதி தேவி தைப்பூச திருநாள்ல தான் அவங்க ஆனந்த தாண்டவம் ஆடிருக்காங்க. அதனால அந்த நாள் அம்பிகைக்குரிய வழிபாட்டு நாளா மாறிடுச்சு. எப்படி திருவாதிரை சிவபெருமானுக்கு ஒரு வழிபாட்டு நாளா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த தைப்பூசம் அம்பிகைக்கும் ஒரு வழிபாட்டு நாள், முக்கியமான வழிபாட்டு நாள். இன்னொரு அடுத்த சிறப்பு தகவல் தைப்பூசத்தை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.